வியூவர்ஸ், இது டாடா டியாகோ. இது ஜான் 2024 காரு. இது செகண்ட் ஹேண்ட் காராக வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர் கொண்டு வந்திருக்காரு. இதை தான் நம்ம எவால்யூஷன் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த கார் இப்போ நம்ம கஸ்டமருக்கு என்ன சொல்ல போகிறோம், வாங்க சொல்ல போகிறோமா வாங்க வேணாம் சொல்ல போகிறோமாங்கிறத நம்ம டெசிஷன் எடுக்க போகிறோம். அந்த டெசிஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இந்த வண்டி ஹார்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 6000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இது ஒரு கார்பரேட் கம்பெனிஸில் இருந்தால் அங்கே கார் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக தான் இங்கே நடக்குது. அங்கேருந்தா இங்கே இந்த கார் வந்திருக்கு. சரிங்களா? ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன, இந்த வண்டி லெஸ் தேன் 6000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அதுவும் இது 2024 அப்படிங்கிறதா ஒரு பாசிட்டிவான பாயிண்ட்ஸு. இன்னும் சில பாயிண்ட்ஸை சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியோட கம்ப்ளீட் எக்ஸ்டீரியர் பார்த்துட்டேன், எல்லாமே சூப்பராக இருக்குது. இது XZ+, இதான் டாப் எண்ட் வேரியண்ட்டா. இதனுடைய காஸ்டிங் ப்ரைஸு எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்கன்னா 6,05,000. ஸோ 6,05,000 ரவுண்டாக 6 lakhs அப்படியே வச்சுக்கலாம். இது இன்னுமே வாரண்டியில் இருக்குது, 3 years வாரண்டியில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த வண்டியை நான் கம்ப்ளீட்டாக நம்ம டயக்னோஸ் பண்ணினதில் 2 விஷயம் நான் பார்க்குறேன். வண்டியை நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறச்சோம் பெருசாக வந்து இஷ்யூஸ் எதுவும் இல்லை. நல்லாவே வந்து பார்த்தோன்னா பிக்கப்லாம் இருக்குது, அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. அதேமாரி ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ், ஃபீட்பேக்கு இது எல்லாமே சூப்பராக இருக்குது. சஸ்பென்ஷன் எவ்ரிதிங் ஓகே. ஸோ ஆன் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் எதுவும் டிஃபெக்ட் இருக்கிறதா ஐடென்டிஃபை ஆகலை. அதே மாதிரி விஷுவலாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணும் போது இந்த அண்டர்சேஸ்லேருந்து ஆரம்பித்து ஆயில் லீக்கு, ரஸ்ட், இந்த மாதிரி எந்த விஷயமும் இதில் எதுவும் இல்லை. அண்ட் ஓவராலாக வந்து பார்த்தோன்னா லைட்ஸ், வைப்பர், உள்ளுக்குள்ள இன்டீரியர்ஸ் அத்தனையுமே வந்து பார்த்தோன்னா எந்த டிஃபெக்டும் சொல்ல முடியல. சரியா? ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கார் வந்து பார்த்தோன்னா நமக்கு இப்போ கன்சர்னாக வந்து நிற்குது. என்ன பாயிண்ட் ஆஃப் வியூனா 2 சொல்லலாம். ஒன்று இந்த காரை ஸ்கேன் பண்ணினதுல, இன்னொன்றுல இந்த வண்டியோட ஐட்லிங். இந்த வண்டியோட ஐட்லிங் பாருங்க, ரொம்பவே வைப்ரேஷன்ஸ் இருக்கு. பாருங்க, காட்டுறேன் நான். இங்க பாருங்க, இந்த வண்டி ஹார்ட்லி 5,917 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. இந்த வண்டி நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்டிங்லாம் நார்மலாக தான் இருக்கு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நான் ஏசி ஆஃப் கண்டிஷன் வச்சிருக்கேன், ஏசி ஆன் பண்ணல. இப்போ என்ஜினோட அந்த ஐட்லிங் வைப்ரேஷன் பாருங்க. இந்த என்ஜினோட ஐட்லிங் வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம ஏசியில் ஆன் பண்ணல, ரேடியேட்டர் ஃபேன்லாம் இன்னும் போடவே இல்லை. கௌதம், கொஞ்சம் ஏசி ஆன் பண்ணுங்க. ஏசி ஆன் பண்ணி ப்ளோயரை மேக்ஸிமம் ஸ்பீடில் வைங்க. ஒரு நிமிஷம் இரு தம்பி, இந்த வைப்ரேஷன் கேப்சர் பண்ணுங்க. யாரோ தெரியுதா? ஓகே, இந்த வைப்ரேஷன் கூடுதலாக இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த எலி போகாமல் இருக்கிறதுக்காக நிறைய வலைலாம் அடிச்சிருக்காங்க. ஓகே, ஏசி ஆன் பண்ணுங்க. ஏசி ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, வைப்ரேஷன் இன்னும் கூடுதலாகவே இருக்கு. இந்த ஏர் ஃபில்டர்ல பாருங்க, ரொம்ப கூடுதலா இருக்கு. ஆஃப் பண்ணுங்க கௌதம். கௌதம், இன்ஜின் ஆஃப் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு கூடுதலா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வண்டியோட ஸ்கேன் பண்ணின ரிப்போர்ட்டை உங்களை நான் ரீட் பண்றேன். என்ன காட்டுது அப்படின்னா, random multiple cylinder misfire detected, performance or incorrect operation, then cylinder 1 misfire detected, then cylinder 3 misfire detected. சரிங்களா? இது எல்லாமே ஆக்சுவலி இல்லை, டெம்பரரியில் தான் இருக்கு. சரியா? இந்த சென்ஸ் டெம்பரரியில் இருக்குன்னா இப்போ இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் நமக்கு வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது நமக்கு வந்து பெருசாக எதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஆனால் டெம்பரரியில் இருக்கு, இங்கே வைப்ரேஷன்ஸ் கூடுதலாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறச்சோம், அதுவும் ஹார்ட்லி 6,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 6 lakhs ப்ரீமியம் பட்ஜெட் கொடுத்தா, செகண்ட் ஹேண்ட் காராக இருந்தாலும் 6 lakhs கொடுங்கிறது ப்ரீமியம் பட்ஜெட்டு இந்த காருக்கு. இதை கொடுத்து வாங்கும்போது நான் கஸ்டமருக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த வண்டியில் இந்த ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, இந்த ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸாக இருக்குது இந்த வண்டியில் மிஸ்ஃபயர் இருக்குங்கிறத. அது போக இந்த வண்டியில் நம்ம என்ஜின் ஐட்லிங் ஆர்பிஎம் செக் பண்ணி பார்த்தாலும் நல்லாவே தெரியுது ஆசிலேஷன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் ஃப்ளக்சுவேஷன் நல்லாவே தெரியுது. ஸோ ஹோலிஸ்டிக்காக நம்ம பார்க்கும் போது நம்ம கஸ்டமருக்கு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்னா, இந்த காரு வாங்கிறதுக்கு தகுதியான காரு எப்போன்னா
இந்த ஆர்பிஎம் ஃப்ளக்சுவேஷனும் இந்த வைப்ரேஷனும் கம்மி பண்ணி கேட்டு வாங்கிக்க சொல்லி. இந்த வண்டியில் வாங்க வேண்டாம்னு சொல்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் டிஃபெக்ட் சொல்ல முடியல. ஆனாலும் வந்து பார்த்தோன்னா வாங்குன்னு சொல்கிறது ஏன் தவிர்க்கணும்னா, இப்போ நான் சொல்லல ஃப்ளக்சுவேஷன் அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தான் இவ்வளோ ப்ரீமியம் கார் கொடுத்து வாங்குறதுக்கு. அப்போ அந்த ஃப்ளக்சுவேஷன்லாம் இல்லாமல் கேட்டு வாங்கணும். அதுக்கு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக், இக்னிஷன் காயில், இன்ஜெக்டர்ஸ் இதில் ஏதாவது ஒன்றோ ரெண்டோ இஷ்யூஸ் இருக்கலாம். சரியா? ஆனால் இப்போ நீங்கள் சில பேர் நினைக்கலாம், அப்போ நம்ம இதை வாங்கிட்டு சரி பண்ணிக்கலாமா சார், எவ்வளோ காஸ்ட்னா? இந்த மாதிரி ப்ரீமியம் காஸ்ட் கொடுத்து வாங்கும் போது எக்காரணத்துக்கு ஒன்று நம்ம வாங்கி ரிப்பேர் பண்ணிக்கலாங்கிற ஆட்டிடியூடில் போகாதீங்க. இதே யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்ககிட்டயே அதை சரியாக கரெக்டாக, ஒருவேளை அது ஸ்பார்க் பிளக்காக கூட இருக்கலாம், இந்த ரிஸ்க்கெலாம் எடுத்து வாங்காதீங்க. ஏன்னா ப்ரீமியம் காஸ்ட் கொடுத்து வாங்குறீங்க. அவங்களையும் அந்த ஸ்பார்க் பிளக்கோ இல்லை இக்னிஷன் காயிலையோ மாற்ற சொல்லிட்டு இந்த ஐலிங் ஆர்பிஎல்லாம் நல்லா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வர மாதிரி வந்து என்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காரை வாங்கிங்க. இதுதான் நம்ம கஸ்டமருக்கு சொல்லக்கூடிய ரெக்கமெண்டேஷன். ஒருவேளை விற்கிறவர் இல்லை இதே கண்டிஷன் தான் காரை கொடுப்பேன்னு சொன்னான்னா, நான் என் கஸ்டமருக்கு, அதாவது வாங்க போகிறவருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த கார் வாங்க வேண்டாம்ங்கிறதா என்னுடைய ரெக்கமெண்டேஷன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.